வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம யூஎஸ்ல இருக்கிற ஒரு சின்ன டவுனை தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். யூஎஸ்ல டவுன் லைஃப் வந்து எப்படி இருக்கும், அதுவும் ரொம்ப சின்னதாக ஒரு டவுன் வந்து எப்படி இருக்கும், அங்கே என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி போக போகிற டவுனோட பேர் டல்கீத்னா. இங்கே டோட்டலாக 800 ஃபேமிலிஸ் தான் 800 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அவ்வளோ சின்ன டவுன். அண்ட் இவங்களோட டெய்லி டே டு டே லைஃப் எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரி ஜாப்ஸ் பண்ணுறாங்க, டே டு டே லிவிங்க்கு, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டல்கீத்னா போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு ஹில் பாயிண்ட் போகலாமா அப்படின்னு யோசிச்சோம். ஏன்னா அது வந்து இந்த டல்கீத்னாலேருந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ரோட் க்ளோஸ்ட். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் கண்டிஷன் அங்கே ஃபுல்லாக வந்து பயங்கர ஸ்னோவாக இருக்குது. அதுலேயும் அந்த போர்டில் வந்துட்டு வீட்டில் யார்கிட்டையாவது இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த இடத்துக்கே போகணும், அந்தளவுக்கு ரிஸ்கிங் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் அங்கே போகலை. அங்கே சும்மா கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் கேப்சர் பண்ணிவிட்டு இந்த டல்கீத்னா டவுனுக்கு வந்துட்டோம். இந்த டல்கீத்னா டவுனை விசிட் பண்ணுறதுக்கு வெறும் 2 ஸ்ட்ரீட் தான். கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த 2 ஸ்ட்ரீட்டை மட்டும் நடந்துட்டால் இந்த டல்கீத்னா டவுன் வந்து முடிஞ்சிடும். இந்த 2 ஸ்ட்ரீட்லேயும் மெயினாக என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் இருக்குன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு எக்ஸிபிஷன் போனால் சின்ன சின்ன ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் ஸ்டால்ஸ் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டெம்பரரி ஸ்டால்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த சம்மரில் மட்டும் இது ஆக்டிவாக இருக்கும். நம்ம இன்றைக்கி விண்டோ ஷாப்பிங் பண்ண போகிறது இல்லை, ஆனால் விண்டோ ஸ்டைலில் சாப்பிட போகிறோம். ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லேயும் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லேயும் போய் அங்கேருந்து ஒரு 1-2 டிஷ்ஷஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முதல்ல வந்து ஒரு ஃபிஷ் அண்ட் சிப்ஸோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ரெச்சை வந்து கம்ப்ளீட்டாக ஒன் வே நடந்துட்டு என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். சால்மன் ஸ்பாட் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு காட்டில் வந்து நான் இங்கே வந்து சால்மன் கேக் வந்து ரொம்ப ஃபேமஸ்னு ரிவ்யூஸ் நிறைய படித்தேன். அந்த ரிவ்யூஸுமே நல்லா இருந்தது. ஸோ சால்மன் கேக் வந்து ஆர்டர் பண்ணோம். அந்த ரிவ்யூஸுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி சூப்பராக இருந்தது சால்மன் கேக். ப்ரைஸுமே வந்து ரொம்ப கம்மி, லைக் $6 or $7 அந்த ரேஞ்சில் என்னமோ தான் இருந்தது. அது எந்த அளவுக்கு நல்லா இருந்ததுன்னா, நாங்கள் திரும்ப இன்னொரு கேக்கு வந்து போய் ஆர்டர் பண்ணோம். யூஸ்வலி நான் என்ன பிளான் பண்ணிட்டு போனோன்னா, ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லேயும் சாப்பிடணுன்றதுக்காக எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஐட்டம் மாதிரி ஆர்டர் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் இன்னொன்றும் ஆர்டர் பண்ணோம். ஸோ இந்த ஒரு காட் ஃபுட், இந்த ஒரு சால்மன் ஸ்பாட்டில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு போன ரெஸ்டாரண்ட்டோட பேர் ஹோம்ஸ்டெட் கிச்சன். இந்த ஹோம்ஸ்டெட் கிச்சன் வந்து ப்ராப்பர் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக தான் இருந்தது. அவுட்டோர் டைனிங் தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஏன்னா கிளைமேட் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்ததுனால அவுட்டோர் டைனிங் சூஸ் பண்ணோம். இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான 2 டிஷ் வந்து ஆர்டர் பண்ணோம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பஃப் பேஸ்ட்ரி, அதாவது மேலே வந்து ஒரு பிளெயின் பஃப் மாதிரி இருந்துட்டு கீழே வந்து சிக்கன் அண்ட் ஃபிஷ் எல்லாம் வச்சுட்டு ஒரு பை மாதிரி. ஸோ இது வந்து சிக்கன் பேஸ்ட்ரி வந்து சிக்கன் பஃப் பேஸ்ட்ரி. ஆக்சுவலி இந்த பஃப் பேஸ்ட்ரியும் ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டாக இருக்கிறது வந்து கிராப் கேக்கில் ஒரு ஸ்வீட் இன்ஃப்யூஸ் பண்ணி மைதா எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பைட்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. தோரை என்ன வாங்க போகிறீங்க? எதுவும் தெரியல. என்னது? எப்படியும் முக்கியம் ஒன்று ஆர்டர் பண்ணி எப்படி வாங்கினாலும் மட்டமாக தான் வாங்க போகிறேன். அதை தூக்கி கொட்ட தான் போகிறேன். நாங்கள் அப்படியே மைண்ட் மாற்றிட்டு ஓகே வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம். ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல். ஒரு ஈவினிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னா ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு ஃபுடியாக இருந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டியது. பை த டைம் நாங்கள் ரூமுக்கு வந்து தூங்க போகிறப்போ மணி 2. ஆனால் அப்போவே வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், சம்மரில் வந்து இந்த அளவுக்கு நைட்டு 2 மணி வரைக்கும் கூட இந்த லைட் இருக்கும் அப்படின்றது. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன டவுன் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.